அடுத்தது உங்கள் இதில் எடுக்கணும். நீங்கள் உள்ள நடக்கலாம். ரைட். இது முருகேஷ் ரொம்ப பிடிச்ச புத்தகம். இங்கே பாருங்க. சற்றே கூட என்னையை பார்க்குற மாதிரியே இருக்காங்க. அம்மா வேணும். அம்மா வராமல் இருப்பாங்களா? அம்மா வந்து இன்னைக்கு வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம ஏர்வாடி ஐயாவுக்கு வந்து கவிக்கோவோட நினைவு விருது கிடைச்சிருக்குங்கிறது ஒரு பெருமையான விஷயம். இன்னைக்கு தான் அதுக்கான அழைப்புதல் தயாராக இருந்திருக்கு. எப்படியாவது நாளைய செய்தியில சேர்த்துலான்னு பார்த்தேன், முடிஞ்சிருச்சு. அதனால அடுத்த வாரம் அந்த செய்தி வருகிற 6ஆம் தேதி வந்து ஐயா கவிக்கோ விருது வாங்குறாங்க. அதுக்கு இங்க கலந்து கொண்ட நமது அனைவரின் சார்பாகவும் இந்த புத்தகம் பேசுகிறேன். இது இன்னைக்கு ஒரு ராசியான சந்திப்பு சார். மத்தியானம் குறியீடு அந்த இருந்தது. இப்போ இந்த கூட்டம் தொடங்கின பிறகு ரியலிச நாடக மன்றத்துல இருந்து ஒரு போன் என்னை வந்து அடுத்த அந்த வல்லுநர் குழுல இந்த சந்திப்பு அடிக்கடி அப்ப எல்லாருமே கலைமாமணிக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டுடலாம். ஒரு கார்ல எடுத்துட்டு போகலாம். சரி, நம்ம இப்படி தொடங்குவோமா? ஆமா ஆமா. ஓ சரி சரி சரி. இது என்ன தனி அரேஞ்ச்மெண்ட்? என் பேர் ஆழ்வார் குறிச்சி சொக்கலிங்கம். ஒரு இயந்திரவியல் பட்டதாரி, முதுகலை மேலாண்மை பட்டதாரி. ஒரு 28 ஆண்டுகள் கார்ப்பரேட் உலகத்தில் பணி செஞ்சுட்டு 10 வருடமாக என்னோடய நிறுவனம் ஒன்று நடத்திட்டு இருக்கேன். எனக்கு தமிழ் இலக்கிய உலகத்தில் வந்து ஆரம்பித்து வச்சு கொடுத்தது எல்லாமே திரு ஏர்வாடியார் அவர்கள் தான். என்னுடைய முதல் நூலுக்கு எழுதுறதுக்கு எனக்கு நிறையா உற்சாகப்படுத்தி இந்த நூலை வெளியீட்டு விழாவுக்கு தலைமையேற்று நடத்தினது திரு ஏர்வாடியார் அவர்கள். இப்போது 7 நூல்கள் இது வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். அதில் கடைசி 6வது 7வது நூல் வந்து ஹைக்கூ நூல்கள். கடந்த மே மாதம் 2020 ஹைக்கூ முற்றம்னு ஒரு அமைப்பு திரு முருகேஷ் அவர்களும் நானும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கோம். அது மாதாந்திர கூட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. அதையும் துவக்கி வச்சது ஏர்வாடியார் அவர்கள் தான். தொடர்ந்து எங்களுடைய கூட்டத்திற்கும் வந்து எங்களுக்கு உற்சாகப்படுத்தி அந்த இதை நல்ல வழியில் நடத்தி கொடுத்துருக்காங்க. இந்த நட்பு, இந்த தொடர்பு இன்னும் ஒரு ஆண்டு காலம் பூரா தொடரணும்னு என்னோட ஆசை. நன்றி, வணக்கம். ஐயா வந்து ஏர்வாடி ஐயா எனக்கு பற்றி சொல்லியிருக்காங்க, அதே நான் வழிபடுகிறேன். அதுவா இது சொல்லணுமா வேண்டாமா? போகணுமா? இல்லை, என் பேர் வந்து பாலகிருஷ்ணன். எங்கள் கடை வந்து அமுதா ஹார்ட்வேர்ஸ் இருக்குது. அதை மாற்றி எல்லாருமே அமுதா பாலகிருஷ்ணன் சொல்லுவாங்க.
நம்ம ஏர்வாடி ஐயா தான் அதுக்கு முதல் பரிசு கொடுத்தவங்க தான் அமுதா பாலகிருஷ்ணன் சொல்லி. உண்மையிலே கவிதை உறவில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு 4 பக்கத்தில் கவிதை உறவில் வந்து என்னை பற்றி எழுதக்கூடிய கிரேட் வந்து ஏர்வாடி ஐயா தான். அது பாருங்க, அதுக்கு முன்னாடி போன வெள்ளிக்கிழமை, அதாவது இந்த வெள்ளிக்கிழமை போன வெள்ளிக்கிழமை நம்ம எஸ்பி முத்துராமன் ஐயா, என்சி மோகன் தாஸ் எல்லோரும் சேர்ந்து எனக்கு முதல் பரிசு கொடுத்தாங்க. அதுக்கு எப்படி டீட்டெயில் கொடுக்குன்னா எங்கிட்ட வேண்டாம் ஐயாட்ட தெரியும்னு சொன்னால் ஐயா தான் கிட்டத்தட்ட ஒரு பக்கம் அழகாக எழுதியிருக்காங்க. அதை வச்சு அது மேடையில் பேசி இந்த பண்ணியிருக்காங்க. அதனால் ஐயா ஏர்வாடி ஐயா வந்து எனக்கு எல்லாமே, எனக்கும் இல்லை எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கும் எல்லாமே அவங்களுக்கு தான் பெருசாக இருக்கும், சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் வந்து கிராமத்தில் வந்து ஒரு விவசாயம் பண்ணக்கூடியதான் எங்கள் அப்பா. நானே விவசாயம் எனக்கு தெரியும், ஏர் உழவு தெரியும், எது வேணால் பண்ண முடியும், அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். அந்த வீரமாணிக்கத்தில் பாலகிருஷ்ணன் தான் எல்லாமே ஏர் உழுது எல்லாம் பண்ணக்கூடிய டைப்பு. காலேஜ்லேயும் பண்ணுவாங்க, ஏர் உழுதும் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு டைப்பு. அந்த காலேஜில் வந்து ஆதித்தனார் கல்லூரியில், தினத்தந்தினுடைய ஆதித்தனார் கல்லூரி தான் திருச்செந்தூர். அதை நான் பிஎஸ்சி படித்தேன், பிஎஸ்சி மேத்ஸு. பிஎஸ்சி மேத்ஸில் வந்து நான் தலைவர் வந்து நான் செயலாளர், அந்த செயலாளர். அது மட்டும் இல்லை, அந்த இதில் வந்து செஸ்ஸு நான் தான் சாம்பியன், கேரம் போர்டு நான் தான் சாம்பியன், டேபிள் டென்னிஸ் சாம்பியன். இது எல்லா சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு எவ்வளோ சர்டிஃபிகேட் நிறையா கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் அப்போ நமக்கு வேலை கிடைக்குன்னு சொல்லி வந்து திருச்செந்தூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி எல்லாத்துக்கும் போய் எனக்கு வேலையே கிடைக்கல. இவ்வளோ சர்டிஃபிகேட்டுக்கு வேலை கிடைக்கல. அப்போ எங்கள் மாமா வந்து பாம்பேயில் இருந்தாங்க, எங்கள் தாய் மாமா. இனி அங்கே வந்துட்டு உனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அங்கே பாம்பே போனேன். பாம்பே போயிட்டு வந்து சுற்றி பார்த்து கிடைக்கல. அவங்க தான் சாப்பாடு தந்தாங்க. இருந்தாலும் வேறு வழியில், எப்போ மாமா நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் வந்து தெருவில் வந்து என்னது மளிகை கத்திரிக்காய் மிளகா அந்த மாதிரி பண்ணிட்டு 10 பைசா மசாலா சத்தம் போட்டுக்கிட்டே கொடுப்பேன், எல்லாருக்கும் வேலை பார்ப்பேன். அப்போ எங்கள் மாமாவுக்கு வந்து அதை விட நான் நல்லா பண்ணி கொடுத்து, இவன் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து ஏம்மா ஒரு எங்கள் கோயில் இருக்கு இல்லையா, நம்ம கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு நீங்கள் சொன்னாங்க. உடனே திருப்பி வந்தோம். அங்கே வந்து திருப்பி வந்து வேலை கிடைக்கல. திருப்பி மெட்ராஸில் வந்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்குன்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க. மெட்ராஸுக்கு வந்தேன், எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்துட்டு எல்லாம் போனேன். வேறு வழி இல்லை, சாப்பாடு இல்லை. அதனால் எங்கள் சொந்தக்காரங்க வந்து அம்ஜிகரில் வந்து எஸ்கே ராஜபாண்டியன் சொல்லி ஒரு கட்டத்தொட்டி வச்சுருக்காங்க. அதில் பெயிண்டெலாம் வச்சுருப்பாங்க. அதில் நீ நெல் உனக்கு சாப்பாடு தருவாங்க அப்படின்னு. அங்கே போனேன். சாயங்காலம் 7 மணிக்கு போனேன். கொடுத்ததுக்கப்புறம் உனக்கு எந்த ஊருக்குன்னு, என் பாலகிருஷ்ணன். உங்கள் அப்பா பேர் பக்கல் நாடார். எந்த ஊர்? பக்கல் நாடார் அது நம்ம பக்கல் நாடார் தானே? ஆமாம். ஆடாடா நெல் தரகு பண்ணுறாங்க தானே? ஆமாம். அப்படி சரி சாப்பிட்டியான்னு. காலையிலேருந்து தெரியல, மத்தியானம் தெரியல, எப்போவுமே சாப்பிடல, இன்றைக்கி வரைக்கும் சாப்பிடலன்னு. இது முதல்ல சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லி கூட நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லா உழைப்பேன், வேலையும் பார்ப்பேன். கிடைக்கல, கடையில் வந்து எல்லாம் வேலை பார்ப்பேன். மற்றவங்கள விட எனக்கு நல்லா தெரியும், நேர்மையாக இருப்பேன். 10 பைசா கூட காஃபி கூட கொடுக்க மாட்டேன். எல்லோரும் காஃபி குடிப்பாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லி 10 பைசா கொடுக்காத அளவுக்கு நான் அந்த ஐயாவுக்கு எல்லாம் தெரியும். 3 பக்கம் எழுதியிருக்காங்க, 4 பக்கம் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் போயிருக்கேன். அந்த அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு நேர்மையாக இருந்துட்டு 2.25 வருஷம் அங்கே போனேன். 50,000 வாடகை. சரி டக்குன்னு வருது 50 ரூபா இல்லை, 50 ரூபா மாதம் வாடகை. 50 ரூபா. அப்புறம் 50 ரூபா சம்பளம். அடுத்தது வந்து 60. அடுத்தது 70 வரைக்குள்ளே நான் வேறு இடம் அம்ஜிகரில் கடை வைக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் ஹார்ட்வேர்ஸ் சொல்லி போட்டுருக்கேன். என்ன பேர் சொன்னான்னா உண்மையிலே அதில் ஒரு சின்ன சமூகம், அதான் உண்மை நல்லாயிருக்கும். அதாவது என்னுடைய நாங்கள் மொத்தம் 7 பேர், நான் தான் மூத்தவன். அடுத்து என் தங்கச்சி பாலகுமாரி, அவளுக்கு வந்து அன்றைக்கி குழந்தை பிறந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து அமுதான்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுக்கு தெரியல. நான் வந்து சரி பக்கல் நாடார் ஹார்ட்வேர்ஸ், இல்லைன்னா ஜெகஜோதி ஹார்ட்வேர்ஸ், இல்லை பாலகிருஷ்ணன் ஹார்ட்வேர்ஸ் சொல்லி ஒரு 3 பேப்பர் வச்சு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சுட்டு வச்சுருக்கேன். அந்த 11 மணிக்கு வந்து போஸ்ட்டில் வந்துடுது. இன்டர்நெட்டில் பார்த்தா பாலகுமாரிக்கு பொண்ணு வந்திருக்கு. அந்த வந்து அவளுக்கு பேர் அமுதான்னு சொல்லி போயிட்டுருக்கேன். மாமா வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா எங்கள் அப்பா சொல்லி லெட்டர் போட்டிருக்காங்க. அப்பா அப்படியா, அமுதா தான் நல்லா இருக்கேன். நாம என்றைக்குமே நான் தான் வரணும்னு நினச்சேன். ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி ஃப்ரண்ட்டில் நிற்பேன். அந்த விசிபிளை வந்து
எல்லாம் படிச்சுட்டு 50 மார்க் பண்ண முடியும். இப்போ திரும்ப வந்து உள்ளே வந்து பேச முடியாது. எனக்கு வந்து அங்கே விசிபிள் வந்து எப்படி பண்ணணுமோ சொல்லி மைண்டு பண்ணி கரெக்டாக 50 மார்க் வரும். அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினில் போகும்போது வந்து படிச்சுட்டு 60, 65, 70 வரும். 80 வரமாட்டேன், 90 வரமாட்டேன். ஆனால் எனக்கு இது போதுன்னா அப்படி வயலில் வந்து வேலை பார்க்கணும் இல்லையா, அதனால் அப்படி பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி வெரி குட், நல்லது. அதாவது நல்ல உழைச்சி வந்திருக்கிறார் அந்த மாதிரி இருந்து அதுதான் 3 சீட்டு வந்து பக்கல்நாடு ஹார்ட்வேர்ஸு, ஜெகஜோதி ஹார்ட்வேர்ஸு, பாலாஜி ஹார்ட்வேர்ஸ் தூக்கி வச்சுட்டு அமுதா ஹார்ட்வேர்ஸ்னு சொல்லி போட்டு வச்சுட்டேன். அந்த அமுதா ஹார்ட்வேர்ஸில் தான் ஒரு இது நம்ம பச்சைபாஸ் காலேஜ் பேராசிரியர் சுப்பிரமணியம் தானே, அவங்க தான் வந்து நான் பட்டிமன்றத்தில் நான் பேசுவேன். எனக்கு காலேஜ்லேயும் பட்டிமன்றம் தெரியும், எனக்கு பட்டிமன்றம் தெரியும். அதாவது நம்ம கண்ணதாசனை வச்சு பட்டிமன்றம் சொல்லி அண்ணா நகரில் ஒரு மெயின் ரோட்டில் பண்ணியிருக்கேன். நீனு பண்ணுறியானே? நான் காலேஜில் நான் பட்டிமன்றம் பண்ணியிருப்பேன்னு. அப்போ நீ பண்ணு அப்படின்னு பண்ணோடனே பி பாலகிருஷ்ணன் ஒரு செராக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாலகிருஷ்ணன் 1000 பேர் இருப்பான், அமுதா பாலகிருஷ்ணன் போடுன்னு சொல்லி கையெழுத்து போட்டதான் நம்ம பச்சைபாஸ் காலேஜ் சுப்பிரமணியம், அவர் பேராசிரியர். அன்னையிலேருந்து அவங்க கவிதை உறவில் வந்து ஃபஸ்ட்டு உள்ள நுழைஞ்சாங்க. அதுலேருந்து இன்றைக்கி தான் அமுதா பாலகிருஷ்ணன். அந்த மாதிரி இருக்குது. இது வரைக்கும் நான் நிறைய பேசுனா சண்டை போடுவாங்க, இவங்க வந்து சீக்கிரம் வந்தாங்க, இவங்க தான் சண்டை போடுறாங்க. இல்லை உண்மையிலே சந்தோஷம். இல்லை அதை விட எங்கே இந்த ஏர்வாடி ஐயா, நம்ம மதியழகன் நாங்கள் எல்லாம் எல்லா இடத்துக்கும் போவோம். அதாவது நீங்கள் எங்கே போனீங்க? ஏர்வாடி. அப்படியா, நான் அங்கே போகிறேன், அது எதுக்கு அப்படி என் வீட்டில் சொல்லுவாங்க. அந்த உங்கள் பேரை மட்டும் வந்தால் அப்படின்னு சொல்லக்கூடிய டைப். ஃபேமிலியில வந்து ரொம்ப பெஸ்ட். சரி, வாழ்த்துக்கள். ஐயா பேசலாமா? மணிகள் கேசவமூர்த்தி சார், தயாளன் வணக்கம். என்னுடைய பெயர் கேசவமூர்த்தி. நான் தஞ்சாவூர் மாவட்டத்துக்காரன். படிச்சுட்டு வேலை தேடிருந்து பட்ட மாதிரி கஷ்டப்படலை. படித்து முடிச்ச உடனே எனக்கு வேலை கிடச்சிருச்சு, வங்கியில் பணி. எனக்கு அதை விட பெரிய குடும்பம் என்னென்னா, ஏர்வாடி ஐயாவும் நானும் ஒரே வங்கியில் பணி புரிந்தவங்கிறது தான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் தொழிற்சங்கத்தில் நான் வந்து ஒரு தலைவராக இருந்தேன். அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனேன். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்னுடைய தமிழ் ஆர்வத்தினால எழுதணும்னு நினச்சேன். அப்போ கவிதை உறவு மூலமாக எனக்கு உறவு கிடைச்சிது. என்னுடைய எழுத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தார் ஏர்வாடி. அவர் ஆதரவு கொடுத்தது மட்டும்தான் அணிந்துரை, நான் எழுதுகிற புத்தகத்துக்கெல்லாம் அணிந்துரை எழுதி தருவார். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு கலைஞர் கலைஞர் விருது ஒரு 100 பேர் தேர்ந்தெடுத்து என்னையும் ஒரு கலைஞர் விருது வாங்குறதுக்கு என்னை சிவருக்கு கூட்டி அதை செஞ்சிருக்காரு. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் எனக்கு. அது ஏர்வாடி. இன்றைக்கி இலக்கிய வட்டத்தில் நானும் ஒரு கவிஞன் அப்படின்னு சொல்கிற ஒரு அந்தஸ்தை வழங்கினது ஏர்வாடி தான். அதுக்காக நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன், பெருமைப்படுறேன். என்னுடைய வீட்டுக்காரம்மா வந்து டாக்டர். அவங்க அப்போலோவில் 30 வருஷம் சர்வீஸ் ஆகிட்டு இப்போ பேத்தியை பார்த்துக்க ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் இருக்காங்க. என்னுடைய மகன் ஒரே பையன், அவர் ஆதவன். அவருக்கு என்ன தான் படித்து வேலைக்கு போனாலும் மீடியாவில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. வெரி பெஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இன் ஆல் ஓவர். ஸோ எல்லாருக்கும் தெரிந்த அறிமுகமானவர். அதனால் இப்போ நான் என்னுடைய பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் அதனுடைய அப்பான்னு சொல்லிக்கிறது. இதுதான் சொல்லுவோம். நல்ல குடும்பம், நல்ல உறவு, நல்ல நட்பு. எனக்கு அந்த இது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தயாளன் ஐயா அமைதியாக அமர்ந்திருக்கிறது. வணக்கம். தயாளன் வெங்கடாச்சலம். நான் பாரத ஸ்டேட் வங்கியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றேன். ஓய்வுக்கு பிறகு எழுத ஆரம்பிச்சிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 7 தமிழில் எழுதி இப்போ ஆங்கிலத்தில் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஐயா வந்து எனக்கு கலைஞர் விருது கொடுத்துட்டாரு. இன்னும் எனக்கு கவிதை உறவில் தான் இடம் தரலை. அவர் இதயத்தில் எனக்கு இடம் கொடுத்துருக்காரு. அதுவே எனக்கு பெரிய விஷயம். ஐயாவோட பணிவு எங்களுக்கு பாடம், உங்கள் பாசம் எங்களுக்கு வேர். இவரை பற்றி இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். அதுக்கப்புறம் நான் இப்போ இலக்கிய கூட்டம், எழுத்தாளர்கள் பிரபலங்களில் வந்து நான் பேனாக்கள் பேரவை, இப்போ ஐயா சொன்னார், பேனாக்கள் பேரவை NC மோகன்தாஸ் தலைமையில் நானும் அவரும் இணைஞ்சு ஒவ்வொரு மாதமும் கூட்டம் நடத்திட்டு இருக்கோம். பல பிரபலங்களை கூட்டு
அதோடு மட்டும் இல்லை, நிறைய பேருடைய ஒரு இன்டராக்ஷன் மாதிரி இப்போ இன்றைக்கி நம்ம சந்தித்த மாதிரி. அதில் முக்கியமான நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, நலத்திட்ட உதவிகள் பண்ணுறோம். நலத்திட்ட உதவிகள் நாங்கள் செய்கிறதோட அது செய்கிறவங்கள வந்து கூப்பிட்டு நாங்கள் பாராட்டுறோம், கௌரவிக்கிறோம். அது அந்த இதை தான் ஐயா சொன்னார். இப்போது இந்த மாதம் ஐயாவை கூப்பிட்டு பாராட்டணும் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். அது நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அடியன் கடைக்குட்டி ஸ்ரீதேவியின் வணக்கம். இங்கே இருக்கிற பெரிய ஆளுமைகள் முன்னாடி நான் கடைக்குட்டி தான். ஐயாவால் பட்டத்திட்டப்பட்ட எத்தனையோ கவிஞர்களில் அடியேனும் ஒருத்தி. கல்லூரியில் படிக்கிற காலத்தில் ஐயா கையால் பரிசு வாங்கியிருக்கேன். இன்னைக்கு ஐயா வீட்டுக்கு பக்கத்து வீட்லேயே அப்பா சார்னு தான் நான் கூப்பிட்றத வர, ஐயான்னு எனக்கு வரல. அப்பா சார் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இன்னைக்கு நான் இருக்கேன். 10 வருஷமாக அவரோட இருக்கேன். ஆனால் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் நான் பரிசு வாங்கினது அவருக்கு சுத்தமாக நினைவில் இல்லை. எனக்கு அது பசுமையான நினைவு. அன்னைக்கு அந்த மோதிர கையில் பரிசு வாங்கினதுனாலே என்னன்னு தெரியல. இன்னைக்கு இத்தனை ஆளுமைகளுக்கு மத்தியில் நானும் 4 சொற்கள் 4 வார்த்தைகள் பேசுகிற அளவுக்கு நான் உயர்ந்திருக்கேன். அதுக்கு எல்லோருக்கும் நன்றி. அப்பா சாருக்கு முக்கியமாக நன்றி. நான் ஒரு 22 வருடங்கள் தமிழாசிரியராக பல்வேறு பள்ளிகளில் பணியாற்றி இன்றைக்கு கையேடுகள் எழுதிட்டுருக்கேன். பதிப்பகங்களுக்கு கையேடுகள் 6 முதல் 12 வகுப்புகளுக்கு நக்கீரன் சிஎன்சி பப்ளிகேஷன்ஸ், வேலம்மாள் குழுமம் இவங்களுக்கெல்லாம் வந்து தமிழ் கையேடுகள் எழுதி கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ் கையெழுத்து, ஆங்கில கையெழுத்து பயிற்சி ஏடுகள் எல்கேஜி வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை கையெழுத்து பயிற்சி ஏடுகள் எழுதி கொடுக்குறேன். 4 நூல்கள் வெளியிட்டிருக்கேன். அதில் 4வது நூல் வந்து ஐயா வெளியிட்டது. அதுக்கு முன்னாடி எல்லாம் எழுதி கொடுத்த வெளியீடு வேறு இடத்துல. ஆனால் 4வது நூல் என்பா என்பதுன்ற நூல் வந்து ஒரு 10 பாடல் விளையாட்டாக நான் எழுதினேன். 100 எழுதுன்னு தூண்டி விட்டார் 4 வரிகளில். அது வெண்பா கிடையாது, என்பா. அது அந்த 100லேருந்து 80 தேர்ந்தெடுத்து ஐயா வந்து வெளியிடுறது கட்டாயம் நீ வெளியிடணும்னு சொன்னதுனால சென்ற வருடம் வெளியிட்டு இப்போ எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு அடைமொழியும் சேர்ந்துருச்சு. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐயாவோட அந்த ஒரு ஆசையில் இப்போ நானும் ஒரு ஆய்வு மாணவி. உலக ஒருமைப்பாட்டில் வள்ளுவரும் வள்ளலாரும் அப்படிங்கிற தலைப்பில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறேன். அதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. என்னுடைய பெரியம்மாவை திருமணம் செய்து கொண்ட பெரியப்பா வள்ளலாருடைய வம்சாவளி. அதனால் அதுவும் ஒரு காரணம். அருட்பெருஞ்சோதி அச்சகம் வச்சுருக்காங்க, அதுவும் ஒரு காரணத்தினால நான் அந்த தலைப்பில் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். மற்றபடி ரொம்ப பெருசாக சொல்லிக்கிறதுக்கு என்னை பற்றி எதுவும் இல்லை. எல்லாம் அந்த மோதிர கையோட ஆசை. நன்றி, வணக்கம். எனக்கு பிடித்த திருக்குறள் அப்படின்னு 133 அறிஞர் பெருமக்கள் எழுதுகிற ஒரு தொகுப்பு நாங்கள் வெளியிடுறோம். இங்கே இருக்கிற எல்லாரும் அதில் கற்று எழுதியிருக்காங்க. அது பெரிய திருப்பி நான் பார்க்குறேன். எல்லோரும் எழுதியிருக்காங்க. வாக்கோ பாண்டியிலேருந்து ஸ்ரீதேவியிலேருந்து எல்லோரும் எழுதியிருக்காங்க. ஒரு அருமையான கற்று. அது வர்ற ஜனவரி மாதம் வெளியிட போகிறோம். 20ஆம் தேதி அன்னைக்கு கன்னியாகுமரிக்கு போய் நான், மதியழகன், சில நண்பர்கள்லாம் போய் அதை வள்ளுவருடைய பாதத்தில் வைத்து வணங்கி திரும்புகிறோம். அது ஒரு செய்தி, முக்கியமான செய்தி. வாக்கோ பாண்டியன் சார். அனைவருக்கும் வணக்கம். நான் வாக்கோ பாண்டியன், பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸு, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். நான் என்னுடைய பள்ளி படிப்பு வந்து செஞ்சி ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் என்சிசியில் இருந்தேன். நான் என்சிசியில் அதெல்லாம் சார்ஜன் மேஜர். என் மூலியமாக அந்த ட்ரூப் நடத்தப்பட்டு அந்த வில்லேஜுக்கே ட்ரூப்னுடைய பெஸ்ட்டு ட்ரூப் அப்படின்னு ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு. இன்றைக்கும் என் ஃபோட்டோவாக அந்த அவார்டு வந்து 60 வருஷம் கழிச்சும் இன்னும் அந்த ஃபோட்டோ அங்கே இருக்குது. அது பள்ளி படிப்பு. அடுத்தது கல்லூரி படிப்பில் வந்து நான் பச்சைபாஸ் மாணவன். அந்த பச்சைபாஸில் வந்து என்சிசியில் இருக்கும்போது நான் ஒரு விமான பயிற்சியை மேற்கொண்டு விமான ஓட்டி நான் அந்த பச்சைப்பன் கல்லூரியில் வந்து என்சிசிக்கு இதுக்கப்புறம் எனக்கு வேலையே கிடைக்கல. ஏன்னா அவ்வளோ திறமைசாலி தான் என்னை விட்டுட்டாங்க என்ன. ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து நான் அசோக் லேலண்டில் இணை மேலாளருக்கு உதவியாளராக இருந்தேன், செக்ரட்டரியாக இருந்தேன். அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியில் வந்து நான் தமிழ் அமைப்புகளில் கிட்டத்தட்ட ஒரு 6 அமைப்புகளில் தமிழ் அமைப்புகளில் உறுப்பினராக இருக்கேன். அனைத்து இந்த தமிழ் எழுத்தாளர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். இதுதான் என்னுடைய நான் வந்து ஒரு 2 கவிதை புத்தகம் தான் போட்டிருக்கேன், அதிகமாகவும் இல்லை. இதுதான் என்னை பற்றி. மிக்க நன்றி. கவிதை புத்தகத்தினுடைய தலைப்பையும் சொல்லியிருக்கேன். கவிதை புத்தகத்தின் தலைப்பு வந்து மனத்தில் பூத்த மலர்கள் ஒன்று, இன்னொன்று எனது மன உளறல்கள் ஒன்று, மனத்தில் பூத்த பூக்கள்.
என் பேர் பாரதி ராஜேந்திரன். பாரதியருடைய மாணவர், அதனால பாரதி ராஜேந்திரன் புனைப்பெயர். நான் வளர்ந்தது உளுந்தூர்பேட்டை. 1935 ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து குடிபெயர்ந்து உளுந்தூர்பேட்டை வந்து என்னுடைய முன்னோர்கள் குடிபெயர்ந்தார்கள். சுமார் 90 வருஷம் ஆயிடுச்சு. தமிழ் வழியில் தான் படித்தேன். தமிழ் மீது ஒரு ஆர்வத்தால் என்னுடைய தகப்பனார் எனக்கு ராஜேந்திரன் என்ற பெயர் வைத்தார்கள். சோழடையா என்பது என்னுடைய ஃபேமிலி நேம் சர்னே. ஆக்சுவலி இன்றைக்கி 7 மணிக்கு நான் பஸ்ஸில் உளுந்தூர்பேட்டைக்கு போக வேண்டியது. ஐயா ஃபோன் வந்தவொடனே டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டு இப்போ நைட் 11 மணிக்கு பஸ்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. சுவிட்சர்லாந்து பார்க்கறதுக்காக வந்தேன். பார்த்துட்டேன். ஐயா சொன்னால் சுவிட்சர்லாந்து சொன்ன உடனே ஓடி வந்துட்டேன். சரி, நல்ல சந்தர்ப்பம் இதுன்னு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாரும் போகலாமா ஒரு தடவை? போகலாம், எங்கே வேணாலும் சரி. எல்லாம் இப்படி பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ எல்லாம் தெரியுதா? முத்துக்குமார் சாமி உலகநாதன் என்பது என்னுடைய பெயர். என்னுடைய தந்தையாருடைய பெயர் தான் உலகநாதன். மதுரை 4ஆம் தமிழ் சங்கத்தினுடைய முதல்வராக இருந்தவர். என் தாயார் வந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வராக பணியேற்று நிறைவு செய்தவர். மதியழகன் ஐயா வேலை பார்த்த அந்த எம்டிடி கல்லூரியில் அவருக்கு 84 நீங்கள் பணியாற்றியது திருநெல்வேலியில் இங்கேயா? திருநெல்வேலி எம்டிடி காலேஜில் 85-87 எம்எஸ்சி பண்ணேன். எம்எஸ்சி பிஎட் நான். பத்திரிகையாளர், நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க, பிஹைண்ட் வுட்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிஹைண்ட் வுட்ஸினுடைய ஃபவுண்டர் நான், முன்னாள் ஃபவுண்டர். இப்போ வேறு ஒருத்தங்க தான் நடத்திட்டுருக்காங்க அதை. அதுக்கப்புறம் விநியோகிதர், திரையரங்குகள், பல திரையரங்குகளை நடத்திய அனுபவங்கள் எனக்கு உண்டு. அது இல்லாமல் கவிஞர், ஒரு 20 நூல்கள் படித்திருக்கின்றேன். பெரிய புராணம், தொழிலாளர் புராணம், அப்புறம் பெண்களுக்கான பெண் சிசுக்குறை என்ற சமுதாய இது ஒரு படத்திற்கான திரைக்கதை வசனம் என்பதாக ஒரு 20 நூல்களை படித்திருக்கின்றேன். ராதாகிருஷ்ணன் ஐயா போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள், ஆமாம், அவருடைய நட்பு கிடைத்தது இந்த தமிழன் ஐயா, மறைமொழியாருடைய பேர்த்தி கலைச்செல்வி அவர்கள், அப்புறம் ஞான ரவிச்சந்திரன் ஐயா போன்ற அமுதா பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு இந்த ஹார்ட்வேருக்கு எதிர்த்தாப்பு, அண்ணா நகரில் எதிர்த்தாப்பு தான் என்னுடைய வீடு. அந்த காலத்துலேருந்தே எனக்கு அவருக்கு பழக்கம். ஆனால் அந்த பழக்கத்தை அங்கே அவருக்கு, ஏன்னா நான் வந்து என்னுடைய தொழில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டீரியர் டிசைனிங். அவருடைய கடையிலேருந்து தான் நான் இது வரைக்கும் பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருந்தேன். அதுவே அவருக்கு தெரியல. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிறையா 2000 அப்போ போய் பார்த்தோம்னா ஒரு அமுதா பாலகிருஷ்ணன் ஒரு ஹார்ட்வேர் இருக்கும். அந்த ஹார்ட்வேருடைய ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு நூல்கள் எல்லாம் அமுதா பாலகிருஷ்ணன் பார்த்து ஒரு இது பூரா நூல்களாக அடுக்கி வைத்திருக்கிறார். ஆமாம், ஒரு கவுண்டரே தனியாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த படைப்பாளி. அப்புறம் முயற்சி முகேசன் ஐயா இவர்கள் போன்ற நட்புகள் எல்லாம் இங்கே கிடைத்தது ஐயா போன்ற பேரர்களுடைய நட்பு கிடைத்ததுக்கு அப்புறம் தான். என்னுடைய நூலையும் ஐயா கவிதை உறவு என்ற அவருடைய இதில் அணிவுரை கொடுத்துருக்குறாங்க, இது இருக்காங்க. அதற்கு மிக்க மகிழ்ச்சி. அம்மாவுக்கு வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா ரெக்கார்ட் பண்ணணும்னா ஏதாவது அழுத்தணுமா? ஐயா கேட்குற கேள்வியை பார்த்தீங்களா? ரெக்கார்ட் பண்ணணும்னா ஏதாவது அழுத்தணுமான்னு கேட்குறாரு. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். மிகப்பெரிய கவிதை ஆளுமைகள் நிறைந்த அரங்கத்தில் ஒரு கவிஞர் இல்லாத ஒருத்தர்னா நான் மட்டும்தான் போல இருக்கு. அம்மாவும் கவிஞராக தெரியல. நாங்கள் 2 பேரும் தான் கவிஞர்கள் ஆக்கலாக இருக்கிறோம். ஐயா அறிமுகப்படுத்தக்குள்ள என்னை கவிஞர் என்று அறிமுகப்படுத்தினார். கவிதைகள் எழுதியிருக்கிறார். ஒரு நண்பருக்கு ஒரு வாட்டி ஒரு கவிதை அனுப்பிட்டு கேட்டேன், பார்த்தீங்களா கவிதையை, என்ன மாதிரி பிரசுரத்துக்கு தகுதியாக இருக்கா, பிரசுரிப்பீங்களான்னு கேட்டேன். அது கவிதை என்றால் தானே போடலாம்ன்றார். ஆனால் எனக்கு மனதுக்கு பிடித்த ஒரு கவிதை தலைவர் பிரபாகரன் இறந்த நேரம் நான் எழுதின ஒரு கவிதை. அது இந்த லங்காசிரி என்கின்ற இணையதளத்தில் இப்போவும் இருக்கு. நான் உங்களுக்கு அனுப்பி வைத்தேன். காலம் ஒரு பதில் எழுதினேன் காலத்தில். நிறைய விஷயங்கள் பேசலாம் ஒன்று வந்தால் நான்
இன்னொரு 5 மினிட்ஸில் நீங்கள் இன்னொரு 10-15 நிமிஷம் பேசுங்க. நான் கிளம்பணும். லேட்டாக சொல்கிறீங்க, முன்னாடியே பேசுகிறேன். இல்லை, நான் இவருக்கு சொன்னாங்க 8 மணிக்கு நான் கிளம்பணும். அப்போ என்னுடைய இந்த 2 நூல்கள் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இப்போ ஒரு வட்டத்தில் இருக்கிறபடியாக நீங்கள் அடையாளம் மாறி மாறி வாசிக்கலாம். ஐயாட்ட என்னுடைய தொடர்பு இருக்குது, இங்கே முருகேசு இருக்குது, இந்த முத்து இருக்குது, நீங்கள் வாங்கி கொள்ளலாம். என்னுடைய இது ஸ்விட்சர்லாந்து நம்பர், வாட்ஸ்அப் வேலை செய்யும், தொடர்பில் இது பண்ணாமல். பொதுவான இந்த இலக்கிய சூழல் இப்போ நாம் இங்கே மண்டபத்தில் நிறைஞ்சிருக்கிற எல்லாருக்கும் அங்கே ஒரு தலை, இங்கே ஒரு தலையை தவிர எல்லாருமே நாம் வயசான ஆக்களாக தான் இருக்கிறோம். 50க்கு மேலே கடந்த ஆக்களாக தான் இருக்கிறோம். இது உண்மையிலே மாற்றப்பட வேணும். அதுக்கு உங்களை போல ஆக்கள் கொஞ்சம் முயற்சியை செய்யுங்க. புதிய தலைமுறை, இப்போ இளம் தலைமுறை இந்த வாசிப்பு பழக்கத்தில் இருந்தே விடுபட்டு கொண்டு போகிறாங்க. அவங்க வாசிப்பை வேறு தளத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதில் ஏதாவது மாற்றம் செய்யலாமா என்று பாருங்கள். மற்றது இளம் தலைமுறை மத்தியில் இப்போ நான் 2 மாதமாக தமிழ்நாட்டில் இருக்கிறேன். அரசியல் நீக்கம் என்கின்ற அந்த ஒரு அபாயத்தில் இந்த இளைய தலைமுறை இருக்குது. அது என்ன அரசியலாக இருந்தாலும் சரி, அவர்கள் அரசியல் பேசணும். அவர்கள் அரசியலே பேச வேண்டாம் என்ற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா அரசியல் தான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் முதன்மை இடத்துல இருக்கிறதுக்கு காரணம். இப்போ நாங்கள் அகதிகளாக இடம்பெயர்ந்து உலகத்தின் எல்லா நாடுகள்லையும் இருக்கிறதுக்கு காரணம் அரசியல் தான். அது சரி தப்புன்றதுக்கு அப்பால் அரசியல் தெரிஞ்சிருக்கணும், அரசியலை பேசணும். அதுக்கு ஏதாவது உங்களால் முயற்சிகள் செய்ய முடியுமாக இருந்தால் அதை செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய எல்லாமே பார்க்க அச்சமாக இருக்குது. இப்போ இந்தியாவில் இந்த அண்மையில் நடந்த பீகார் தேர்தல் எப்படி நடந்து முடிஞ்சிருக்குன்றதை பாருங்கள். அப்போ இந்த போக்கு இன்னமும் தொடருமா, தமிழ்நாடு கூட பறிபோகுமாங்கிற ஒரு அச்சம் எங்களை போலாக்களுக்கும் வருது. அந்த இடத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் இடம் தரக்கூடாது. அதுக்கு முக்கியமான காரணம் இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தும். அவங்களோட தளமும் அவங்க ஊடாடுகின்ற இந்த வெளியும் வேறையாக இருக்குது. எங்களுக்கு அது அந்நியமாக இருக்குது. நாங்கள் உண்மையிலே அவங்க சொல்கிற மாதிரி பூமர் அந்த இதில் தான் இருக்கிறோம். நாங்கள் எங்களோட சிந்தனையும் எங்களுடைய போக்கும் எங்களுடைய உலகமும் வேறாக இருக்குது. அவர்கள் இந்த புத்தகங்களை எடுத்து வாசிக்கிற கட்டத்திலே இல்லை. அவங்க டிஜிட்டல் தளத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அவங்கள நாங்கள் கப்ஷ பண்ண வேணுமெண்டா, அவங்களோட நாங்கள் ஒரு உரையாடல் நிலைத்த வேணுமெண்டா, அவங்களோட தளத்துக்கு நாங்கள் போக வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதுக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சேன்னா அதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா நாங்கள் படைப்பாளிகள் என்பவர்கள் ஒரு சாதாரண மனிதர்களோட ஒரு படி மேலானவர்கள் தான். ஏன்னா நமக்கு ஒரு சமூக அக்கறை இருக்கிறபடியாக தான் நாங்கள் படைப்புகளை கொண்டு வரோம். அதை மற்றவங்களோட பகிர்றோம். அது கூட ஒரு உரையாடலை நிகழ்த்துறதுக்கான ஒரு வழியை உருவாக்குறோம். வழியா எங்களுக்கு அந்த அக்கறை இருக்கணும், அதில் ஒரு கவனம் செலுத்த வேணும். இப்போ நீங்கள் சஞ்சிகை நடத்தி கொண்டிருக்கிறீங்க, அதுலேயும் இளைஞர்களை அழைத்து வர்றதுக்கு இழுத்து வர்றதுக்கு என்ன செய்யலாம்ன்றதை யோசிங்க. நம்ம முருகேசு அவர்களும் இந்து தமிழ் இசையில் இருக்கிறபடியாக அங்கேயும் நீங்கள் அதையும் ஒரு தளமாக பாவீங்க. அதே மாதிரி நம்மளோட கவிதை உறவு தளத்தையும் நீங்கள் பாவிக்க வேணும். இப்போ நான் தொடர்ச்சியாக கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறேன். வீரேஸ்வரி என்ற கொழும்பிலிருந்து வருகிற பத்திரிகையில் வாரம் பன்னாட்டு அரசியலை பற்றி தான் நான் எழுதுறது. நீங்கள் ஒரு சில நண்பர்கள் இப்போ வாங்கியிருப்பீங்க. நீங்கள் நான் நட்பு வட்டத்தில் வந்தவங்க அனுப்பியிருக்கிறேன், ஐயாவுக்கும் அனுப்பியிருக்கிறேன். என்னென்னா அந்த ஜேர்னலிசம் இதில் சொல்லுவாங்க ரீடிங் பிட்வீன் லைன்ஸ். நீங்கள் ஒரு செய்தி இருந்தாலும் கூட அந்த வரிகளுக்கு இடையில் மறைஞ்சிருக்கிற விஷயங்கள் நிறைய, அதை டீகோட் பண்ணணும் நாங்கள். அதுதான் மற்றவர்களை அதன்பால் ஈர்க்கிறதுக்கான வழியாக இருக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு செய்தி, ஒரு விபத்தோ அல்லது ஒரு குற்ற சம்பவமோ என்பது பார்த்து போட்டு அது ஒரு செய்தியாக கடந்து போகிற அது பின்னணி தொடர்பு எல்லாம் தொடர்ச்சி நீட்சி எல்லாமே இருக்குது, அலசப்பட வேண்டும். அது எப்படி செய்திகளை எப்படி புரிந்து கொள்கிற என்பதையும் கூட சொல்லிக் கொடுத்தோம். இப்போ என்ன இந்த புஷ்ப விமானம் என்பதை விஞ்ஞானத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கு. பகவத்கீதையே ஏதோ உலக தத்துவம் என்பது போல நிறுவுறதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கலாது, ஏதாவது செய்யப்பட வேணும். எங்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு இதில் பெரிய
பாதிப்பு எதுவும் இல்லை. இப்போ நான் இப்போ சென்னைக்கு வந்து இந்த 2 மாதத்தில் பார்த்த செய்திகள், அனுபவித்த விஷயங்கள், சந்தித்த நண்பர்கள், பகிர்ந்து கொண்ட விஷயங்கள்ல இருந்தால் நான் இதை சொல்கிறேன். ஆகவே நீங்கள் அவதானமாக இருக்கணும். மற்றது ஒரு இளம் தலைமுறையோட உரையாடலுக்கு ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் அதை நிகழ்த்தியே ஆகணும். இல்லாட்டி தமிழ்நாட்டினுடைய பெருமை இல்லாமல் போயிடும். இந்த சரித்திரம், நமது முன்னோடிகள் எவ்வளோ இரத்தமும் சதையுமாக கண்ணீரும் செந்நீரும் சிந்தி இன்றைய கட்டத்துக்கு கொண்டு வச்சிருக்கிறாங்க. நம்ம பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தமிழன். அந்த பெருமிதம் விளக்கப்படுறதுக்கான காலகட்டம் வந்து கொண்டிருக்கு, நெருங்கி கொண்டு. ஆகவே அதில் ஒரு முயற்சியை செய்யுங்க. அதே நேரம் இந்த உங்களுடைய இந்த சந்திப்புகள்லையும் இளம் தலைமுறை 1-2 கொண்டு வர பாருங்க. என்ன இப்போ நான் நேற்று ஒரு மீட்டிங்கு போனால் பேராசிரியர் அருண் கண்ணன் லாலா காலேஜ் ப்ரொஃபஸர் அவர் வெளியிட்ட புத்தகம். அந்த புத்தக நிகழ்வுக்கு அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ், ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10-15 பேர் வந்திருந்தாங்க. மொத்தம் 30-35 பேர் தான் நிகழ்வில் கலந்து கொண்டவங்க வந்திருந்தாங்க. அப்படி ஒரு மாணவ பாரம்பரியத்தை அவரால் உருவாக்க முடிஞ்சிருக்கு அவருடைய அந்த பதவி காலத்தில். அது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆக்களே ஆகும். அப்படி கவிஞர்களை, எழுத்தாளர்களை நீங்களும் முயற்சி கொண்டு வாங்க தான் அவங்களோட நாங்கள் உரையாடல் நிகழ்த்தினா. மற்றது அவங்களுக்கு தொடர்பு இப்போ அறந்து போன நிலையில் இருக்கும். நாங்கள் சாதாரணமாக வீட்டிலேயே குழந்தைகளோட நாங்கள் பேச முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். ஏன்னா நாங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியுது இல்லை, அவங்க பேசுகிறது எங்களுக்கு புரியுது. அந்த ஒரு இடவழி விரிசல் ஒன்று வந்து அந்த இடவழியை வந்து எப்படியாவது இழுத்து பிடிச்சி, இப்போ நான் இந்த புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிறபடியாக எங்களுக்கு தெரியும், வீடுகளில் பெற்றோரும் பிள்ளைகளும் சந்திக்கிறது குறைஞ்சி போச்சு, கதைக்கிறது குறைஞ்சி போச்சு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முதல் ஒரு தற்கொலை ஒன்று நடந்தது. 21 வயசு பையன். நான் சாகரத்துக்கு முதல் என்னுடைய நண்பர்கிட்ட சொல்லியிருக்கிறான், வீட்டில் என்னோட கதைக்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்பா வேலை போவார், கார் டிரைவிங் பழக்கிறவர். எப்போ காசு சம்பாதிக்க முடியுமோ அந்த எல்லா நேரத்துலையும் மறுபடியில் இருக்கு. அம்மா வேலை போவார், வந்தால் வீட்டில் சமையல் மற்ற விஷயங்களை பார்த்துட்டு டெலிஃபோன் எடுத்தால் நண்பர்கள் உறவினர்களோட சாய்க்கிறது. அது ஒரு ஃபேஷனாக போயிட்டு எந்த நேரமும் டெலிஃபோன். சில வேளை சமையலில் 2 தடவை பாட்டி கூட உப்பு போடுவாங்க, மறந்து போய். அப்படியெல்லாம் நடக்குது. அப்போ அந்த பையன் போதை வசதி பழக்கத்துக்கு அடிமையாகி அவனும் இன்னொரு பையனும், அவன் மற்ற பையன் வெள்ளைக்கார பையன். அந்த குடும்ப சூழல் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். வெள்ளைக்காரர் நம்மளை மாதிரி பாசமாக, அன்பாக, இணக்கமாக, இறுக்கமாக சீவிக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் 2 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டில் தற்கொலை செய்துட்டாங்க. 2 நாளைக்கு அப்புறம் தான் தெரியும். அப்படி இந்த புலம்பெயர்ந்த சமூகத்தில் உள்ள இந்த இது வந்து போக்கு என்னென்னா, உரையாடல் இல்லாமல் போயிடுச்சு, உரையாடலுக்கான இடம் இல்லாமல் போயிடுச்சு. அதை இங்கேயும் கூட பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே தயவு செய்து முயற்சி செய்யுங்க. நமக்கு அது பொறுப்பு இருக்கு. ஏன்னா நாம் எல்லோரும் பெற்றோர்கள். நாம் பிள்ளைகளை ஆளாக்குறதுக்கு எவ்வளோ முயற்சி செய்யணுமோ அதே மாதிரி சமூகத்தையும் நாம் ஆளாக்கணும். அதை நாம் நம்மளோட பிள்ளைகள்லேருந்து, நம்மளோட உறவுகள்லேருந்து நாம் தொடங்கணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும், பேர குழந்தைகள் இருக்கும், அவங்களோட உரையாடல்களை தொடங்குங்க ஏதாவது வழியாக. இப்போ நம்மளோட பாரம்பரியமான வழிமுறைகள் சரி வரலைன்னா அவங்களோட வழிமுறைகளை நாம் கற்றுக்கொள்ள வேணும். கற்றுக்கொண்டு அவர்களுக்கு இணக்கமாக, நெருக்கமாக போகிறதுக்கு என்ன செய்யலாம் என்பதை பார்க்க. மற்றது உலகம் முழுக்க இப்போ வலதுசாரிகள் எழுச்சி வந்தோன்று பார்க்க தெரியும். உங்களுக்கு சோவியத் ஒன்றியத்தினுடைய வீழ்ச்சி என்பது 90களில் நிகழ்ந்த பிறகு உலகம் முழுக்க இப்போ ஒரு ஒற்றமைய உலகமாக மாறிக்கொண்டு பாசிசம் இப்போ திருப்பி எல்லா நாடுகள்லையும் தலதூக்கு. அதை ஒரு பெருமையாக வேற சொல்லிக்கொள்வாங்க. பாசிசம்ன்றதை முதல் நம்ம இள வயதில் இருந்த காலத்தில் பாசிசம்னா ஒரு கண்டிக்கக்கூடிய வார்த்தை. சீமான போலாக்கள் எல்லாம் ஹிட்லரை மேற்கோள் காட்டுற அளவுக்கெல்லாம் பேச முடியுமெண்டா எங்கே உலகம் போய்கொண்டிருக்கு. அங்கே ட்ரம்ப், இங்கே மோடி, அந்த பொலஸ் என்ற ஒருத்தர் வந்தார். இப்படி எத்தனையோ பேர் அர்ஜென்டினாவில் எல்லா இடங்கள்லையும் வலதுசாரிகள் எழுச்சி பெற்று கொண்டிருக்கிறாங்க. மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் வலதுசாரிகள்ன்ற ஆட்சிக்குள்ள மனித உரிமைகள் அப்படியே நசுக்கப்பட்டு கொண்டிருக்கு. இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மோசமான ஒரு சூழலை போய்கொண்டிருக்கிறது. இந்த பாசிசத்தில் பாதிக்கப்பட்ட யூதர்கள் இப்போ மிகப்பெரிய ஆக்கிரமிப்பாளர்களாக மாறி
எவ்வளோ இனப்படுகொலைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்கன்றதை நான் பார்க்குறோம். இந்த இது போக்கு அப்படியே நாங்கள் கடந்து போயிடலாம். ஏன்னா நாங்கள் இன்றைக்கு எல்லாரும் வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் ஆட்பட்டுட்டோம். எதை செய்தியை நாம் எதை வாசிக்கிறோன்றதை நாமளே தீர்மானிக்கிற அளவுக்கு தானாக நமக்கு வந்து கொண்டிருக்கு எல்லாம். இப்போ நாம் ஒரு ஆன்லைனில் போய் ஏதோ ஒரு விஷயத்தை நாம் தேடினோம்னா அப்புறம் அதை தொடர்ந்து எல்லாமே எங்களை அறியாமல் எங்களை இதுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கு. ஃபோன் இல்லாமல் யாருமே இல்லை. நீங்கள் பாருங்கள், நீங்கள் வெளியில் எங்கே போனாலும் இப்போ முதல் நாங்கள் ஒரு பயணத்தில் மனிதர்கள் உரையாடி கொண்டு போவோம். அதில் எவ்வளோ உறவுகள் வந்திருக்கு, காதல் வந்திருக்கு, திருமணமே நடந்திருக்கு. இப்போ யாருமே மூத்த பார்க்குறது இல்லை. ஏதோ ஒன்றில் அப்படியே ஃபோனை பார்த்த மாதிரி இருக்குது. இந்த தெருக்கல்ல நான் பார்க்குறேன், மோட்டார் பைக்கில் ஓடிக்கொண்டிருக்கும் போதே இதை பார்த்து கொண்டு ஓடுறாங்க. ஆட்டோவில் வரோம், டிரைவராக இருக்கிறோம், பேசிக்கொண்டு வரோம், அப்படி தொடர்ந்து இப்படியே இருந்துருக்கு. ஆகவே இது வந்து ஒரு அபாயகரமான சூழலை நோக்கி உலகம் போய் கொண்டிருக்குது. ஆகவே இதில் நாங்கள் விழிப்பாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், பொறுப்போடு இருக்கணும் என்பது தான் என்னுடைய செய்தி. எல்லாரும் சேர்ந்து இதை செய்யணும். நானும் என்னால் முடிஞ்சதை செய்து கொண்டிருக்கிறேன். உரையாடல்களை நாம் தொடங்கி வைப்போம், நிகழ்த்துவோம். அந்த இளைய தலைமுறையை புரிந்து கொள்வதற்கும் அவங்களோட உலகத்துக்குள்ளே நாம் கூறுறதுக்கு ஒரு வாய்ப்பை எப்படி பெறுறது என்பதையும் யோசிக்கணும். இந்த சிந்தனையிலையும் நீங்கள் மற்றவங்களுக்கு கடத்தணும். பெருமை இப்போ இந்த மண்டபத்துக்குள்ளே இருக்கிற நம்ம மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கொண்டு நம்மளால் முயற்சியை செய்கிறத விட இப்படியான முயற்சி பரவலாக்கம் பெறுவதற்கான வழிகளையும் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இந்த வாய்ப்பு என்பது உண்மையிலே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மிகவும் நிகழ்ச்சியான ஒரு விஷயமா எனக்கு இருக்கிறேன். ஐயாவை நான் பார்த்த நினைக்கிறேன் ஹைக்கு முற்றம் அந்த நிகழ்வுகளை தான் பார்த்தேன். ஆனால் அவராகவே என்ன நீங்கள் வீட்டுக்கு வாங்க நான் இப்படி ஒரு இதை செய்வோம்ட்டு சொல்கிற அளவுக்கான ஒரு பொறுமதி மிக்க ஒரு எழுத்தாளன் இல்லை. நான் ஒரு நான் இப்போ உங்களை வச்சு கொண்டு நான் சொல்கிறேன். நீங்கள் தலைமாமணி விருது பெற்றவர், எவ்வளோ சாதனையை நிகழ்த்திருக்கிறீங்க, தொடர்ச்சியாக ஒரு சஞ்சியை நடத்தி கொண்டு வரீங்க, எத்தனையோ பேர் இருந்தால் ஒழுங்கிணைக்கக்கூடிய வல்லமையோடு இருக்கிறீங்க, அவ்வளவு பேர் ஆளாக்கி இருக்கிறீங்க. இப்போ இவரெல்லாம் உங்களை சொல்லும் பொழுது உங்களை மேற்கோள் காட்டி முன்னிலைப்படுத்தி சொல்கிறாருன்னா அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் நீங்கள். அந்த அளவுக்கு நான் ஒரு பெருமதியான ஒரு ஆள் இல்லை. ஆனால் எனக்கு இது மிகப்பெரிய ஒரு கௌரவமாகவும் ஒரு சந்தோஷமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா முன்பின் அறிமுகம் இல்லாத ஆட்கள், சொந்த நாடு கூட இல்லை, நாங்கள் வேறு வேறு நாட்டை சேர்ந்தவர்கள். எங்களை இணைக்கிற ஒரு விஷயம் தமிழ் மட்டும்தான். அந்த தமிழால் இணைஞ்சு எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கீங்க. மற்ற உண்மையிலே ஒவ்வொரு பேரும் நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது எனக்கு தாழ் உணர்ச்சி தான் வந்து கொண்டிருக்கு. மிகப்பெரிய சாதனையாளர்களுக்கு முன்னால் தனித்து உங்களோட பேசி அரைஞ்சு ஒரு ஈடாட்டத்தை கொண்டு வரணும்னு விரும்புகிறேன். ஆனால் இந்த காலம் நேரமும் அதுக்கு ஒத்துழைக்கல. ஒரு குறுகிய கால சந்திப்பில் இப்படி வந்திருக்கிறோம். முடிந்தவர்கள் என்னோட தொடர்பு கொள்ள விரும்புகிறவர்கள் என்னுடைய இலக்கத்தை வாங்கி என்னோட தொடர்பு கொள்ளுங்க. உங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு என்னோட உரையாடுனா சந்தோஷமாக இருக்கும். இந்த நூல்கள் 2 என்னோட இப்போ கைவசம் இருக்கிற என்னுடைய 10 நூல்களில் 2 தான் ஐயாட்ட கொடுத்துருக்குறேன். வாசிங்க. வாசிச்சுட்டு இதை பற்றி ஏதாவது கருத்துக்களை சொன்னீங்கன்னா எனக்கும் பெருமதியாக இருக்கும்போது ரிக்வஸ்ட் சொல்லுங்கள். இப்போ நம்ம குரூப்பில் வந்து இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு டூரில் சுவிட்சர்லாந்து போகணும். ரெடி பண்ண சுவிட்சர்லாந்து வரதுக்கு பொருத்தமான காலம் வந்து ஜூலை ஆகஸ்ட். இல்லை அதை நீங்கள் சொல்லுங்கள், தலைவர்கள் எல்லாம் தெரியுங்க. ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நம்ம கண்டிப்பாக போனோம், ஏற்பாடு பண்ணுங்க. ஆனால் சுவிட்சர்லாந்து விலை ஜாஸ்தி, எல்லாமே எக்ஸ்பென்சிவ். அதெல்லாம் காசு வாங்க மாட்டோம், தெரிஞ்சு கொண்டு வாங்க. ஆனால் இந்தியாவிலேருந்து நிறைய டூரிஸ்ட் வராங்க சுவிட்சர்லாந்து. இந்தியாவும் சைனாவும் தான் அதிகம். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. அதாவது ஒரு அவருடைய குறைவை வந்து வெளிப்படுத்தினார். இளைஞர்கள் வந்து இது போன்ற நிகழ்ச்சிகளில் அதிகமாக கலந்து கொள்வதில்லை என்பது பெரிய குறைபாடு தான். எந்த ஆன்மீக நிகழ்ச்சியாக இருந்தாலும் இலக்கிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவர்களுடைய பங்கேற்பு என்பது மிக குறைவாக இருக்கிறது. அதற்கு காரணம் அவர்கள் வந்து ஊடகங்கள், பிற ஊடகங்களில் ஈடுபாடு அதிகமாக கொண்டிருக்கிறார்கள். அது வந்து ரொம்ப தவறான ஒரு போக்கு. ஐயா சொன்னதை போல வீட்டில் யாரும் என்னோடு பேசவில்லை என்கிற காரணத்தினாலே நாங்கள் தற்கொலை செய்து கொண்டோம் என்று இளைஞர்கள் சொல்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்களோடு பேசுவதற்கு அவர்களுமே பெற்றோர்களுக்கு கிடைப்பதில்லை. அது ஒரு கவலை இன்னொரு புறம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அவர்களை ஒரு மடைமாற்றம் ஒன்று செய்ய வேண்டுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது.
இதை நாங்கள் குறித்துக் கொள்கிறோம். இது மாதிரி நல்ல செய்திகளுக்காகத்தான் உங்களை போன்ற அறிஞர் பெருமக்கள் நீங்கள் வந்து உங்களை வந்து நான் அப்படி அறிஞர் இல்லை என்று சொல்லக்கூடும். ஆனால் வந்து அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது. மிக சிறந்த சிந்தனையாளராக சமூக அக்கறை உள்ளவராக நீங்கள் விளங்குகிறீர்கள். இது போன்ற சந்திப்புகளை அடிக்கடி நிகழ்த்த வேண்டும் என்கிற எண்ணமே உங்களுடைய வருகையால் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை வந்து பெரிய அளவில் ஒரு கூட்டமாக நடத்தினால் இந்த அவர்களே பிஸ்னஸ்லேயே பாதி போயிடும். ஆனால் இது போன்ற நிகழ்ச்சிகளில் நீங்கள் உள்ளம் திறந்து மனம் விட்டு பழகுவது எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது. இது தொடர்பு எனக்கு ஒன்று நினைவு வருவது, சான் பிரான்சிஸ்கோவில் சிறு சிறு அமைப்புகள் இருக்கும். அமைப்புகளும் தனியாக அவர்கள் பதிவு செய்து நடத்துவதில்லை. இல்லங்களில் அவர்களுடைய நண்பர்களை அழைத்து பேசுவார்கள். அதற்கு வந்து பே கிளப்ஸ் என்று சொல்கிறார்கள், வளைகுடா மன்றங்கள் என்று பெயர். ஆமாம், அவங்க வீட்டில் இருக்கிற இலக்கிய தாகம் உள்ளவருடைய பெயரில் அவருடைய பிள்ளைகள் நடத்துவார்கள். அந்த மாதிரி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை கிடையாது, ஒருவர் அவர்கள் மீது கோபம் கிடையாது, எரிச்சல் கிடையாது, நட்புறவோடு பாராட்டுகிறார்கள். அதாவது எங்களுக்கெல்லாம் வந்து இலக்கியம் என்பது இரண்டாவது பட்சம் தான். நாங்கள் முதலாக கருதுவது என்பது பேட்ரினட்டி, கவிதை உறவு என்ற பெயரை நான் தந்ததற்கு காரணமே இலக்கியமானது ஒன்றுவிட வேண்டும், நன்றி சிந்திக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இலக்கியம் என்பது நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்தாலேயே எழுந்துவிடும் என்று நான் நம்புகிறேன். இலக்கியவாணர்கள் வந்து ஒருவர் மீது ஒருவரை எரிச்சல் படுவது, கோபப்படுவது, அவர் என்ன எழுதினார் இவர் என்ன எழுதினார் என்று விமர்சனம் செய்து கொண்டிருப்பது இல்லாமல் ஒருவரை ஒருவர் பாராட்டுகிற ஒரு மனப்பாக்குவமே வந்து அது கவிதை உரிமைகள் நாங்கள் வந்து தட்டி கொடுத்து தான் வளர்த்திருக்கோம் பல கவிஞர்கள். அந்த வகையில் இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். உங்களுடைய ஆலோசனைகளையும் நாங்கள் குறித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஐயா வந்து 2 வார்த்தை நன்றி ஒரு சொல்லி நிறைவு செய்யணும். ஒரு விஷயம் இப்போ ஐயா சொன்னதில் கொஞ்சம் விஷயத்தை சேர்க்க. இப்போ நீங்கள் நாம் எல்லாரும் வீட்டுகளுக்கும் விருந்தாளிங்க வருவாங்க. விருந்தாளிங்க வந்தால் வந்து நாம் அவங்கள உபசரிக்கிறத பாராட்டுவாங்க. நம்ம பிள்ளைகளை பார்த்துட்டு அவங்களோட குணநலங்களை வச்சு ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொல்லிட்டு போவாங்க. வெளிநாடுகளில் இருக்கிறவங்களில் உங்களுக்கு தெரியும், 18 வயதாகினா அவர் தனி நபர் தான். தனியறை அது ஆரம்பத்திலேருந்தே இருக்குது. நீங்கள் பிறந்ததுலேருந்தே தனியறை தான் பிள்ளைகளுக்கு. இங்கே மாதிரி நாம் நடுவில் போட்டு தூங்குறதெல்லாம் இல்லை. தொட்டில் இருந்தாலும் அது தனியறை. அப்போ 18 வயதானா அவங்க தனித்து வெளியில் போய் சுயமாக வாழ விரும்பணுன்றதான் வெள்ளக்காரரோட படம். பட் அவங்க விருப்பம் தானே, ஆனால் கம்பல்சரி இல்லை வாழ வேணுமெண்டா அவங்களோட விரும்பினா அவங்க இருக்கலாம். ஆனால் அதுக்குரிய செலவை அவங்க கொடுக்கணும். தமிழ் குடும்பங்களில் வந்து தெரியும், நம்மளோட கலாச்சாரம் வேறு, அவங்களோட கலாச்சாரம் வேறு. அப்போ நான் புது ஒரு நாட்டுக்கு போய் அந்த கலாச்சாரத்தையும் ஏற்றுக்கொள்ளணும், அனுசரிக்கணும், எங்களோட கலாச்சாரத்தையும் காப்பாற்றணும். இந்த இரட்டை மனநிலையில் இருக்கிறவங்க இப்போ பிள்ளைகள் ஒன்று 18 வயதாகி 19 வயது 20 வயதுண்டா ஒரு நல்ல தொழில் கிடைக்குமெண்டா அவங்களுக்கு அந்த இன்கம் போதுமெண்டா அவங்க தனியாக போகிற குணம் இருக்குது. அல்லது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரூம் எடுத்து ஜாலியாக இருக்கிற அப்படி இருக்குது. அது ஒரு நிலப்பாடு. இப்போ நான் என்னுடைய வீட்டில் சொல்கிறேன், எனக்கு 3 பசங்க. மூத்தவருக்கு 28 வயது, 24 வயது, 21 வயது. 3 பேரும் பெங்களூர் வேலை செய்கிறாங்க. எங்களோட தான் இருக்கிறாங்க, தொடர்ச்சியாக எங்களோட இருக்கிறாங்க. வீட்டில் செலவுகள் எல்லாத்தையும் பார்த்து கொள்வாங்க. எல்லாம் நாங்கள் 5 பேரும் ஒய்ஃபும் நானும் உழைக்கிறது, 5 பேரும் உழைக்கிறது எல்லாம் செய்கிறோம். எங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லார வீட்லேயும் கமெண்ட் பண்ணுற மாதிரி வாங்க உபசரிக்கிறாங்க, நல்லா உபசரிக்கிறாங்க. குறிப்பாக என்னுடைய வீட்டில் வந்து பிள்ளைகள் வந்து இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா, அமுதா பாலகிருஷ்ணன் வந்தீங்கன்னா, மாமா எப்படி இருக்கிறீங்க, நலமா என்று கேட்டு 2 வார்த்தை பேசிட்டு போவாங்க. இது எல்லா வீட்லேயும் நடக்காது. இப்போ என்னுடைய வீட்டுக்கு வராக்கள் இதை ஒரு நல்ல கொமெண்டாக எடுத்து வச்சு சொல்லிட்டு போவாங்க. இது இப்போ ஒரு புரிதலுக்காக சொல்லலாம். இதை விட நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த திருமண விஷயத்தில் இந்த ஜாதி பார்க்குற குணத்தால் பெண் பிள்ளைகள் பெரும்பாலும் வெள்ளக்காரரை கல்யாணம் கிட்ட விரும்புகிறாங்க. தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் என்று சொல்லப்படுகிற இந்த ஜாதிகளில் இருக்கிறவங்க தமிழ் ஆண்களை விட வெள்ளக்கார நபர்களை கல்யாணம் கிட்ட விரும்புகிறாங்க. இப்படி சமூக சம்பந்தமான விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த ஐயா சொல்லக்குள்ள ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு அது பிடிக்கல. என்னென்னா பிள்ளைகள் எந்த நேரம் சமூக ஊடகங்கள் இருக்கிறாங்க, அது தவறு என்ற மாதிரி சொன்னார். தவிர்க்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல.
இப்போ நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முதல் இதை நாங்கள் கையில் வச்சுட்டு போட்டு நினச்சிருந்தோம். நாங்கள் 20-25 வருஷத்துக்கு முதல் எங்களுக்கே தெரியாது. அப்போ அது வாழ்வியல். அது நாம் அந்த உலகத்தை நாம் கற்றுக்கொள்றதுக்கு நாம தான் முயற்சி செய்யணும். ஏன்னா நாம் பிள்ளைகளுக்கு பிறந்ததுலேருந்து எப்படி சாப்பிடணும், எப்படி நடக்கணும், எப்படி தலைவாரணும், எப்படி தூய்மையாக இருக்கணும்ன்ற எல்லா விஷயமும் நாம தான் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம வளர்த்த பிள்ளைகள். ஆகவே நாம தான் அதிலே கரிசனை எடுக்கணும். எப்படியாவது செய்யுங்க. தொடர்பாங்க அந்த இடம் எந்த இடத்துக்கு டூர் போனோம்? எந்த இடத்துக்கு? எந்த ஏரியா? எல்லா இடம் போகலாம். இல்லை என்னைக்கு வரணும்? என்னைக்கு செப்டம்பர். அவர் எல்லாருக்கும் டிக்கெட் போட கூடி பண்ணிட்டாரு. செப்டம்பர் பெஸ்ட். செப்டம்பர் பெஸ்டான சீசன் என்ன செப்டம்பர். அல்ல நீங்க இது பார்க்க போறீங்கன்னா ஐஸ் பார்க்க போறீங்கன்னா இப்போ வரலாம். நீங்க சில பேர் வருவாங்க பனிச்சறுக்கு, பனியை பார்க்கறதுக்கு. பனி மலைகள் இருக்கு, பனியில குகைகள் இருக்கு, அதுக்குள்ள தூங்கலாம். அதுக்கான வசதிகள் எல்லாம் இருக்கு. அழைச்சிட்டு போய் தூங்க வைங்க. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ரொம்ப நிறைவான கணமா இருக்கு. எதுவும் பேசாம அப்படியே பிரிஞ்சு போனாலும் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்கு. இருந்தாலும் ஏர்வாடி ஐயாரோட அன்பின் அழைப்பை ஏற்று சுவிஸ்லேருந்து வந்திருந்த எழுத்தாளர் சந்தவராஜா இங்கே நம்மளோட இருக்க ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட பெருமைகள் இருந்தாலும் கூட நமக்கெல்லாமான ஒட்டுமொத்த பெருமையாக பார்க்குறது நான் என்னென்னா, ஏர்வாடி ஐயாரோட இரு கைகளுக்குள் நெருக்கமான நண்பர்களாக நம்ம இருக்கோங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இதை நான் வெறும் வார்த்தையாக சொல்லலை. இன்றைக்கி எனக்கு இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு முன்னாடி ஆழ்வார்குறிச்சி சொக்கலிங்க சார் ஃபோன் பண்ணாங்க. எனக்கு ஏதோ 2 கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்டு ஃபோன் பண்ணுறாரு. அப்படியே தடுமாறாரு. அவர் அப்படி பேசி பார்க்கல. என்னென்ன இல்லை, நான் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கேன், ஏர்வாடி ஐயா என்னை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு அப்படின்னாரு. அவர் சொல்லிட்டாரு, என்னாலையெல்லாம் சொல்ல முடியல. ஏன்னா ஏர்வாடி ஐயா நினைச்சாருன்னா இப்போ ஃபோன் பண்ணாலும் கூட இன்று இரவுக்குள் 1000 பேர் அவரால் சேர்க்க முடியும். அது மிகப்பெரிய ஆளுமை. அது அவர் ஐயா ஒத்துக்கலைனாலும் கூட அவர் சம்பாதிச்சிருக்க சொத்து அதுதான். இந்த வீடு மற்றதெல்லாம் கணக்கில் இல்லை, அந்த மனிதர்களை சேர்த்து வச்சிருக்காரு. எங்கே போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் அவரை கொண்டாடுகிற, அவரோட புகழ் பாடுகிற நண்பர்கள் இருக்காங்க. அதோட அவரோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, புதியவர்களை கட்டி தந்துகிறார்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க சொன்னது மாதிரி நானும் அந்த இளைஞர்கள் பட்டியலில் இருக்கேன்னாரு. எனக்கு 55 வயசு ஆயிடுச்சுங்க. தோற்றத்தில் வேணா அப்படி இருக்கலாம். ஏன்னா இளைஞர்களை இன்னமும் கொண்டு வர்றாரு. அந்த படித்ததில் பிடித்ததில் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளை நான் எழுதிட்டு இருக்கேன். போன வாரம் தான் உட்காந்து கணக்கு பண்ணி பார்த்தேன். இந்த 5 ஆண்டுகளை எழுதுறேன்னா கிட்டத்தட்ட 350 பேருக்கு மேலே அறிமுகப்படுத்திருக்கேன் நான் அதில். எனக்கே வியப்பாக இருந்துச்சு. ஏன்னா நான் படிக்க ஆனால் ஒன்று கவனிச்சுக்குவேன், ரொம்ப வயசான ஆளுங்க தான் விட்டுருவேன். ஏன்னா ஏர்வாடி ஐயா பிறகு அடுத்த தலைமுறை உருவாகணும்லன்னு நிறைய ஒரு இதழ் 6 இதழ் கவிதை வந்துச்சுன்னா 2 பேர் தான் பழைய ஆளாக இருப்பாங்க, 4 கவிஞர்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கவிதை வந்தோன்னா ஐயா அனுப்புகிற PDF அனுப்புறது, வாய்ப்பு இருந்தாலும் சந்தா அனுப்ப சொல்லி இப்படியான ஒரு புதிய உறவுகளை உருவாக்குற பணியில் இருக்கோம். அதுவும் இன்னைக்கு அதுவும் முதல் நிகழ்வு இதாங்க. இது தொடர்ச்சியாக நடக்க போகுதுன்னா உண்மையில அதோட முதல் விதை நீங்கிறத நாங்கள் சுவிஸ் வந்தாலும் மறக்க மாட்டோம், நீங்கள் தமிழ்நாடு வந்தாலும் நீங்களும் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி ஆமாம், நவராஜா சொல்லும்போது ஒரு வழி நிறைந்த வார்த்தை, ஆனால் போகிற போக்கில் சொன்னார். ஆனால் நம்ம எல்லாம் நினச்சா தாங்கவே முடியாது. அகதிகள் நாங்கள், எங்களுக்கு நாடே இல்லைன்னாரு. இல்லை, தமிழ்நாடு உங்கள் நாடு தான். நீங்கள் தமிழ் என்கிற அந்த மொழி தான் நம்மளை சேர்த்து வச்சிருக்கு. ஈழத்தில் நடந்த அந்த படுகொலைக்கு பிறகு உலகம் முழுக்க தமிழர்கள் சிதறி போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ் விதை உலகம் முழுக்க ஊன்றப்பட்டதுன்னு தான் நான் நினைப்பேன். இன்னைக்கு சுவிஸ் உலகத்தின் எந்த நாடுல போய் நின்னாலும் கூட நீங்க தமிழ்ல பேசுனா கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்கிறதுனால அந்த ஈழத்து சம்பவம் தான். அப்படிதான் சுவிஸ்ல போய் இவங்க இருக்காங்க, கனடா, ஜப்பான், லண்டன், எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் தமிழ் தலைக்கும். இவரோட சந்தவராஜாவோட சிறப்பு என்னன்னா, அவர் சொன்ன மாதிரி கடந்த அக்டோபர் 26 திருச்சியில் வச்சு இந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. ஒரு பெரிய இலக்கிய திருவிழா மாதிரி நடந்ததுன்னு புதுக்கோட்டையை சேர்ந்த கவிஞர் தங்கமூர்த்தி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எதிர்பார்க்கலங்க, சுவிஸ்லேருந்து ஒரு எழுத்தாளர் வரானோன்னு ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க. பார்த்தா அவளது ஆளுமைகளையும் நந்தவனம் சந்திரசேகர் சேர்த்து கொண்டு வந்திருக்காரு. அதுலேயும் குறிப்பாக அவங்க சுவிஸ் தமிழ் எழுத்தாளர்கள்னு ஒரு புத்தகம். உலகம் முழுக்க எங்கே போனாலும் தமிழர்கள் எழுத்தாலும் மொழியாலும் இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையான புத்தகம். அந்த புத்தகம் நானும் கொஞ்சம் படிச்சுட்டேன், முழுமையாக படிச்சுட்டு உங்களுக்கு ஒரு விமர்சனம் எழுதுகிறேன். தமிழ்நாடு ஒரு 40-45 நாள் ஆயிடுச்சுன்னு ஒரு 10 நாளையில் கிளம்ப போகிறாங்க. ஆனால் இவரோட சிறப்பு என்னென்னா, இந்த 40 நாளையில் நானே அவர் 4-5 முறை சந்திச்சிட்டேன். எங்க இலக்கிய கூட்டம் போனாலும் உட்காந்து எனக்கே வியப்பா இருக்கு, நமக்கே தெரியல நமக்கு முன்னாடி இருக்காருன்னு. இப்ப கேட்கிறாரு நாளைக்கு எங்க நிகழ்ச்சி இருக்கா அப்படின்னு. அந்த தமிழ் ஆர்வம் இருக்குல்ல, அதுதான் அவரோட சிறப்பு. அதே மாதிரி அவரோட வார்த்தைகள் இன்னைக்கு இருந்ததுக்குள்ள மிகப்பெரிய ஆதங்கம். அதை தயவு செஞ்சு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க
பெரிய பெரிய போராட்டங்கள் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி இந்த நவீன அறிவியல் தொழில்நுட்பம் தான் இருக்கு. இன்னைக்கு வங்கத்துல ஒரு போராட்டம் வந்திருக்குன்னா மக்கள் உரிமைகளுக்காக போடல, வெறும் இன்டர்நெட் கனெக்ஷனை கட் பண்ணிட்டான்னு இளைஞர் போராடுறான். அதாவது தன்னோட உரிமைகள் போனாலும் கூட அவனுக்கு கவலை இல்லை, கையில இருக்க செல்போன் நெட்வொர்க் போச்சுன்னா பதறான். அப்படியான ஒரு தலைமுறை உருவாக்கிட்டா அது தவிர்க்க முடியாது. ஆனால் அதையும் தாண்டி குழந்தைகளோடு இன்னும் நெருக்கமாக இருப்பது, அன்பை பகிர்ந்து கொள்வது, வீடுகளில் உரையாடல்ங்கிறதே குறைஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்களேன், சமீபத்தில் ஒரு ஆங்கில பத்திரிகையில் படித்தேன். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாளைக்கு கணவன் மனைவியும் சராசரியாக 2 மணி நேரம் பேசிக்கிட்டு தான் சொல்கிறாங்க. 2 மணி நேரங்கள். அது எந்த ஐநா ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட பேசிக்கிறாங்களோ ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கே இருக்கலாம் அந்த தலைமுறையாக தான் இருப்போம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு கணவனும் மனைவியும் சராசரியாக 10 நிமிஷம் தான் பேசிக்கிட்டாங்களா. இப்போ 2025 ஒரு கணக்கெடுப்பு எடுத்தா கணவனும் மனைவியும் சராசரியா ஒரு நாளைக்கு 12 வார்த்தைகளை தான் பேசிக்கிறாங்களா. 12 வார்த்தை கணக்கு எடுத்துட்டாங்க. என்னென்ன வார்த்தைகள்னா, லைட் ஆஃப் பண்ணு, ஃபேனை நிறுத்து, சாம்பார்ல உப்பு பத்தல, கதவை சாத்து, டிவி ஆஃப் பண்ணு. படிக்கும்போது ஒரு பெரிய குற்றம் உண்மை அதான். யோசிச்சு பார்த்தா ஒரு அசிங்கமாக கூட இருக்கானா, அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். செலக்டட் வேர்ட்ஸ் பேசிக்கிறோம். வீட்டுக்குள்ள எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். தவராஜ் ஐயா சொன்ன மாதிரி நான் என் நண்பர்களோட பேசுகிறேன், என் மனைவி அவங்க நண்பர்களோட பேசுகிறாங்க, குழந்தை அவங்க நண்பர் பேசுகிறாங்க. குடும்பங்களுக்குள் உரையாடல் என்பதே இல்லை. எங்கெல்லாம் வார்த்தைகள் வலுவிழந்து போகுமோ அங்கே அன்பு வற்றி போகும் என்பதுதான் யதார்த்தம். அது ரொம்ப வலிமையான விஷயம். ஒரு போக்கில் நீங்கள் சொன்னாலும் கூட அந்த வழியை நாங்கள் உணர்கிறோம். என்னென்ன எங்களுக்கு சொந்த நாடு இருக்குது, நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கோங்கிறதுனால கெத்தாக இருக்கு. ஆனால் எதுவும் பறிபோகும் என்பதுதான் இன்றைய யதார்த்தம். எது வேண்டாலும் நடக்கலாம். இளம் பறி போகலாம், மொழி பறி போகலாம், எது வேணாலும் பறி போகலாம். ஆனால் ஜாதி மதம் இனம் கடந்து நம்மெல்லாம் மனிதர்கள் என்கிற அந்த ஒரு புள்ளியில் குவியும் போதுதான் நம் வாழ்வதற்கான ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படியாகத்தான் இன்றைக்கு சுவிஸ்லேருந்து வந்திருக்கிற எழுத்தாளர் சந்தவராஜா அவர்கள் தொடர்ச்சியான பயணத்தில் இருக்காங்க. நிச்சயம் அமுதா ஐயா போட்டது மாதிரி எங்களுக்கு சுவிஸ்க்கு வரணும்னு ஆசை வந்திருக்கு. நீங்க குடும்பத்தை பார்த்து உங்க குழந்தைகளோட இல்லை இப்பவுமே யாரெல்லாம் போகணும்னு சொல்லி கண்டிப்பாக கையெழுத்து போடணும். கேசவமூர்த்தி ஐயா சொன்னாரு, நீங்க என்ன அந்த சமூக அக்கறை இருக்கணும், அதுதான் கவிதை அப்படிங்கிறது ஒரு பெரிய மிகுந்த ஒரு பற்றுதல். அவருடைய தலைமையில், அவருடைய குழுவில், அவரோட இணைந்திருக்கிற எல்லா கவிஞர்களுக்கும் அந்த உணர்வு இருக்கு. நீங்கள் உங்களுடைய சமூக அக்கறை தமிழையை வளர்க்கிற காலம் தாண்டி தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் கலாச்சாரத்தையும் காக்கணுங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். தமிழையும் காக்கணும், மீதியையும் பறிபோகாமல் இருக்கணுங்கிறது உங்கள் என்ன ஓட்டம் அதுதான். அதற்கு வேண்டிய அத்தனையும் அவருடைய தலைமையில் இருக்கிற எங்களுடைய கவிஞர் பெருமக்கள் எல்லாம் செய்வாங்க. நல்லதே இல்லை, மையப்புள்ளி நீங்க தான். நான் தான் சொன்னேன், கவிதை என்பது சும்மா அழகா எழுதாதல்ல, சமூக அக்கறை இருக்கணும் இல்லை. அப்போ நீங்கள் அதை எப்படி சொன்னாலும் அதை நீங்கள் எனக்கு அந்த சமூக அக்கறையில தான் நம்மளுடைய வெளிப்பாடு. புத்தகவழிகளில் பேசுனாங்க, இந்த அரசியல் அமைப்பை இந்தியாவுடைய அரசியல் அமைப்பில் முதலாவது திருத்தத்தை கொண்டு வந்தது காரணம் தந்தை பெரியார், தமிழ்நாடு. ஆனால் இந்த அரசியல் அமைப்பை தமிழ்நாடு முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த அரசியல் அமைப்பு மாற்றப்பட வேண்டும் என்றதுதான் தமிழ்நாட்டினுடைய முற்போக்காளர்கள் முழுக்க கருத்து, கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்குது, இதையாவது தக்க வச்சு கொள்ள வேணும்ன்ற போராட்டத்துக்கு நம்மளை தள்ளி இருக்கிறாங்க. சரிதானே? காங்கிரஸ் வேணாம், காங்கிரஸ் அப்ப இருந்தே எதிர்த்து வந்தவங்க. தந்தை பெரியாரெல்லாம் காங்கிரஸ் வெளியில வந்தவர். இன்றைக்கு பெரியார் திராவிடர் இயக்கம் எல்லாம் என்ன சொல்லுது, காங்கிரஸை காப்பாற்றணும்னு சொல்றாங்க. பாருங்க, எதிரியங்களை கொண்டு வந்து எங்க நிறுத்திருக்காங்க. அதான் மாவோட மிகப்பெரிய தத்துவம். நான் என்ன ஆயுதம் ஏந்த வேண்டும் என்பதை எதிரி தான் தீர்மானிக்கிறான். இன்றைக்கு அந்த கட்டத்துக்கு வந்திருக்கு. ஆகவே நீங்க எல்லாம் மிகவும் விழிப்பா இருக்கணும்.